அம்மா நல்லா தான் இருந்தாங்க. அம்மாவோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. திடீர்னு எப்படி இப்படி சடனாக வீக் ஆனாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான விளக்கமான வீடியோ தான் இது. அம்மாவுக்கு வந்து 2 வருஷம் முன்னாடி நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயினில். அம்மா வந்து நார்மலாக தான் இருந்தாங்க. நார்மலாக நான் வந்து கோயம்புத்தூரில் இருந்தேன், அம்மா வந்து சேலமில் தனியாக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அவங்க நல்லா காட்டு வேலைக்கெல்லாம் போவாங்க, போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது என்கிட்ட ஃபோனில் பேசும்போது சொன்னாங்க, ஒரு 1 வீக்கு கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்னென்னா, யார்கிட்டயாவது பேசும்போது பதில் வந்து டக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல, என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஃபோனில் சொன்னாங்க. இதனடா புதுசாக இருக்குன்ட்டு, சரி அது ஒன்றும் இருக்காதுமா, நீ ரொம்ப நிறைய யோசிக்கிற, அதனால தான் அப்படி இருக்கும். எங்கள் அம்மா எப்பயுமே யோசிச்சுட்டே இருப்பாங்க ஏதாவது நிறைய. நாங்களே வந்தால் கூட போனால் எதாக இருந்தாலும், இது ஏன் இப்படி பண்ணுறீங்க, அது ஏன் அப்படி பண்ணுறீங்க, இது இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், இதுதான் நல்லது, இதுதான் கெட்டதுன்னு சொல்லி நிறைய சொல்லிகிட்டே இருப்பாங்க, நிறைய திங்கிங் பண்ணுவாங்க. அவங்க சிங்கிளாக இருக்கிறதுனால அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அது பெருசாக எடுத்துக்க மாட்டேன். சரி எப்படியே யோசிச்சுட்டு இருக்கணும்னு விட்டுருவேன். அப்பப்போ சொல்லுவேன், அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பார்த்துக்கலாமா இருங்கம்மா அப்படின்னு. அதுக்கப்புறம் அம்மா என்கிட்ட ஃபோன் பேசும்போது நான் ஏதோ கொஸ்டின் கேட்டால் கூட டக்குன்னு ஆன்சர் பண்ணேன். ஏதோ ஒரு டைம் தான், எல்லா டைமும் அப்படி கிடையாது. ஏதோ ஒரு டைம் லைட்டாக அப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னை பார்க்குறதுக்காக அவங்களே தனியாக கிளம்பி வந்தாங்க. சேலத்துலேருந்து கோயம்புத்தூருக்கு அவங்களாவே பஸ் ஏறி வந்தாங்க. அப்போ வந்து 2023 மே மாதம் வந்தாங்க. அப்போ வந்து மாம்பழ சீசன். ஸோ சேலத்தில் மாம்பழம் இருக்குது இல்லையா, ஸோ எங்கள் ஊரில் மாமரம் நிறைய இருக்குது. ஸோ அங்கே பழம் வாங்கிட்டு, எங்களுக்காக பழம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு பை நிறைய தூக்க முடியாமலாம் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. நான் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு சில்வர் அண்டா அந்த மாதிரி கேட்டேன், எங்கள் வீட்டில் வச்சுருப்பாங்க, அதை எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு கொண்டு வந்தாங்க. 2 பை தூக்க முடியாமல் தூக்கி இங்கேருந்து 3 பஸ்ஸு 4 பஸ்ஸு மாறி கோயம்புத்தூர் எங்கள் வீட்டுக்கே வந்துட்டாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் நான் நோட் பண்ணேன், இப்போ பசங்க விளையாடிட்டு இருக்கும்போது சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அதை எடுத்து உள்ளே வெய்ய, அதுன்னுபாங்க. எதுமா அப்படின்னு கேட்டால், அது சைக்கிளுக்கு பேர் தெரியல அவங்களுக்கு. சரி அப்படின்னு வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். அடுத்து வந்து நான் மாவாட்டிகிட்டு இருக்கும்போது கிரைண்டர்ன்ற பேர் சொல்ல தெரில, அதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கிரைண்டருமானா ஆமாம் சரின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், சரி இது நம்ம உடனே பார்த்தே ஆகணும் போல் அப்படின்ட்டு தான் நான் என்ன நினச்சிட்டேன்னா, இது மனநல சம்மந்தமாக தான் இருக்கும், சைக்காட்டிஸ்ட் பார்க்குற மாதிரி இருக்கும், ஏதாவது யோகா இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க, மூச்சு பயிற்சி அந்த மாதிரி ஏதாவது பண்ண சொல்லுவாங்க, பெருசாக ஒன்றும் இருக்காதுன்னு நானாகவே நினச்சிட்டு நம்ம கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம். அதனால் ஃபஸ்ட்டு போனோம். போயிட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து எம்ஆர்ஐ எடுக்கலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங்காக அப்பாயின்மெண்ட்டெல்லாம் போட்டு கொடுத்துட்டு எம்ஆர்ஐ வந்து எடுத்தாங்க. எம்ஆர்ஐ கான்ட்ராஸ்ட் எடுக்கணும் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அமௌண்ட்டெல்லாம் கட்டிட்டு எம்ஆர்ஐ கான்ட்ராஸ்டெல்லாம் எடுத்தாச்சு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் வந்துருச்சு, கூப்பிட்டுருந்தாங்க நம்மளை டாக்டர். நாங்களும் போய் பார்த்தோம். பார்க்கும்போது சடனாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, கட்டி இருக்குது மூளையில், அதை ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணணும். அடுத்து வந்து அது என்ன கட்டின்னு செக் பண்ணணும். அது என்ன கட்டின்னு கண்டுபிடிச்சாதான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். சாதாரண கட்டியா இல்லை கேன்சர் மாதிரி கட்டியா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு, இதனடா கேன்சர்ன்ற வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம என்ன இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு அமௌண்ட் எவ்வளோ ஆகும்னு கேட்டோம். அவங்க ஒரு அமௌண்ட் சொன்னாங்க, இந்த மாதிரி கட்டி ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் வச்சு சொன்னாங்க. இவ்வளோ அமௌண்ட் நம்மளால முடியாது, என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி சேலமே போகலாமான்னு யோசிச்சோம். அது இல்லாமல் நம்ம ரிலேஷன் எல்லாம் சேலத்தில் தான் இருக்காங்க எல்லோரும். இப்போ எங்கள் அம்மாவோட அக்கா அண்ணா எல்லாருமே. அதனால எல்லாருமே என்ன சொன்னாங்க, நீங்கள் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொன்னோம், இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு, நீங்கள் இங்கேயே வந்துருங்க, அப்போ தான் நாங்கள் எல்லாம் வந்து பார்க்க முடியும் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. யோசிச்சுட்டே இருந்தோம். அங்கேயே கேஎம்சிஹெச்சில் வந்து மெடிக்கல் காலேஜில் வந்து ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக வாங்குவாங்க, அங்கே ஒரு டைம் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேயும் போய் கேட்டோம். அங்கேயும் போய் கேட்கும்போது கட்டி வந்து இந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது கிரிட்டிக்கலான இடத்துல இருக்குது, அதை ரிமூவ் பண்ணி எடுக்கணும், அவங்க கட்டி இருக்கிற கண்டிஷனுக்கு அவங்க எப்படி இப்படி நடந்து வந்து நிற்கிறாங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி டாக்டர் சொன்னாங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன், என்னடா இது நல்லா தானே இருக்காங்க இப்படி சொல்கிறாங்கன்ட்டு. பட் ஆனால் ரிப்போர்ட் அப்படி தான் இருக்கும் போல். அதுக்கப்புறம் சர்ஜரி எப்போ பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு, பேஷண்ட் ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருக்காங்க, ஒரு 10 days ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் வெயிட் பண்ணுறதுல உங்களுக்கு வேறு ஏதாவது கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஆனாலும் ஆகலாம் அப்படின்னு உண்மையை சொல்கிறோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களால் வெயிட் பண்ண முடியல. சரி இப்படி சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் எப்படி வெயிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி மறுபடியும் மாமா அக்கா எல்லாத்துட்டையும் பேசினேன். எல்லாருமே ஊருக்கே வாங்க, சேலத்துக்கே வாங்கன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சேலமே கிளம்பி வந்து சேலம் ஜிஹெச்சில் வந்து அட்மிட் ஆகிட்டோம். இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் ஆன பின்னாடி இங்கேயும் பக்கத்தில் இருக்க நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து அம்மாவோட ரிப்போர்ட்டை கொடுத்து செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்த்ததில் பிரெயினில் ரொம்ப கிரிட்டிக்கலான இடத்துல இருக்குது கட்டி, அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நீங்கள் சேலம் ஜிஹெச்லேயே பாருங்கள், அங்கேயே நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆல்ரெடி சேலம் ஜிஹெச்சில் எனக்கு டெலிவரி ஆகிருக்கு, என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு நல்ல ஒப்பீனியன் தான், சேலம் ஜிஹெச்சில் எதுவுமே நல்லா பண்ணுவாங்கன்னு. சரி ஓகே அங்கேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஓகேன்னு சொல்லி அட்மிட் ஆயாச்சு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மாவுக்கு வந்து சுகர் இருந்தது. ஸோ அது குறைக்கவும் இன்சுலின் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு 10 days கழிச்சு ஆப்ரேஷன் பண்ணி கட்டி ரிமூவ் பண்ணியாச்சு. அது என்ன டெஸ்ட்டு கொடுத்தாங்க. டெஸ்ட்டு கொடுத்து வரும்போது பார்த்திங்கன்னா கிரேடு 4 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதே தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது கேட்டோம்னா எங்களுக்கு இவ்வளோதான் கஷ்டம்னே இல்லை. அது முக்கியமாக எனக்கு, ஏன்னா என்னோடய சுச்சுவேஷன் அப்படி. ஒரே ஒரு அம்மா, சிங்கிள் அம்மா, கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, தாத்தா பாட்டி யாரும் இல்லை, அம்மா மட்டும்தான் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. இன்றைக்கி அவங்க அந்த நிலமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு தான் நான் தான் போய் இந்த ரிப்போர்ட் வாங்கி பார்க்குறேன். அதுவே போட்டிருக்கு, கிரேடு 4ன்னே போட்டிருக்கு. அந்த 4 லெட்டரையும் நான் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பயந்து, என்ன சொல்கிறது, முடிஞ்சு அவ்வளோதான். நான் அந்த கிரேடு 1 கூட இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அது 4ன்னு வந்து கேன்சர்னே வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொண்டு போய் டாக்டரை பார்த்தோம். அதுக்கப்புறம் அதம்மா கிரேடு 4 தான், ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம பண்ணதெல்லாம் நியூரோ டாக்டர் தானே, ஆப்ரேஷன் பண்ணதெல்லாம் கேன்சர் டாக்டருக்கு வந்து பார்க்க சொல்லி அங்கே எழுதி கொடுத்துட்டாங்க. அப்புறம் கேன்சர் டாக்டரை போய் பார்த்தோம். அங்கே போய் பார்க்கும்போது கரண்ட் வைக்கணும் அப்படின்னாங்க. 45 நாள் கரண்ட் வைக்கணும் அப்படின்னாங்க. சரி, நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு மாதம் இந்த சர்ஜரிலாம் பண்ணவே 1 மாதம் கிட்ட ஆகிடுச்சு எல்லாம் முடிக்க. 1 மாதமாக பசங்களை அங்கே இங்கே நாத்தனார் வீட்டில், அதுக்கப்புறம் இங்கே அப்படியே இழுத்தடிச்சிட்டே தான் இருந்தோம் 2 குழந்தைங்கள வச்சுட்டு. சரி, இதுக்கு மேலே இங்கே வெயிட் பண்ண முடியாது, ஸ்கூல் எல்லாம் வேஸ்ட்டாக போகுது, இங்கே வந்து இருக்க முடியாது, அம்மாவை கூட்டிகிட்டு போய் நம்ம கோயம்புத்தூரில் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டாக்டர்கிட்ட சொன்னேன். சரிம்மா கோயம்புத்தூருக்கு எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூருக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு சரி ராமகிருஷ்ணாவில் கரண்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். ஏன் அப்படின்னா இந்த ஸ்கீம் அட்டை இருக்கு இல்லையா, அது மூலிமா வைக்கலாம், காசு கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்லிட்டு விசாரித்து போனோம். அப்படி இருந்தும் ஒரு 40-50 என் கையிலேருந்து போயிடுச்சு, மாத்திரைக்கான வெளியில் வாங்கணுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் கரண்ட்டு வச்சாச்சு. 45 நாள் வச்சோம். ஃபஸ்ட்டு ஒரு 10-20 நாள் தான் நான் போனேன், எங்கள் வீட்டுக்காரர் கூட போனாங்க. அடுத்து ஒரு 25-30 நாள் கிட்ட என்னோடய அம்மா தனியாகவே போய் கரண்ட் வச்சுட்டு வந்தாங்க. சர்ஜரி பண்ணுறப்பெல்லாம் பயங்கரமான இதில் இருந்தாங்க. எப்படின்னா சர்ஜரி அப்போல்லாம் இங்கே பொழைச்சி வரமாட்டாங்கன்ற மாதிரிலாம் அவ்வளோ ஒரு இது இருந்துச்சு. ஐசியூக்கு நேராக போய் அதெல்லாம் ரொம்ப பார்க்கவே முடியல, அவ்வளோ ஒரு கொடூரமாக இருந்தாங்க. ஆனால் ஒரு வழியாக அதுலேருந்து பெட்டராகி வந்து அவங்களே வந்து போய் கரண்ட்டு வச்சுட்டெல்லாம் வந்தாங்க. கரண்ட்டு வச்சு முடிச்சாச்சு. அடுத்து திரும்ப சேலன் டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணும்போது கீமோ மாத்திரை வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கீமோ மெடிசன் 1 இயருக்கு எடுக்கணும் அப்படின்னாங்க. அப்போ வந்து அம்மா வந்து நான் தான் நல்லா இருக்கேன்ல, நான் சேலத்தில் நானே எடுத்துக்கிறேன், நீங்கள் கோயம்புத்தூரில் இருங்க அப்படின்ட்டாங்க. அப்படிலாம் தனியாலாம் கொடுக்க மாட்டாங்க, அட்டெண்டர் வந்தால் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் போய் நான் போய் பார்த்து பேசணும். இந்த மாதிரி நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கோம், அம்மா இங்கே தனியாக இருக்காங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசி அதுக்கப்புறம் மாமாவெல்லாம் கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் மாமா அக்கா அப்படின்னு அவங்களும் கூட்டிகிட்டு போயிட்டு அம்மா அந்த ஒன் இயர் வந்து அம்மாவே தான் மாத்திரை வாங்கினாங்க தனியாகவே. நான் கோயம்புத்தூர்லேயே இருந்தேன், அவங்களே இங்கே போய் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த 1 இயர் எடுக்கும்போது அம்மாவுக்கு வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருக்காங்க, சிடி ஸ்கேன் எடுத்திருக்காங்க, எல்லாமே அவங்க தனியாக தான். ஏன்னா அவங்க தனியாக வாழ்ந்து இருந்த ஒரு லேடி அப்படிங்கிறதுனால அவங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம யாரோட ஹெல்ப் இருக்கக்கூடாதுன்னு அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. அவங்களே வந்து இந்த 1 இயர் கீமோ மருந்து ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. அது திரும்ப டாக்டர் போய் பார்த்தப்ப இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு எடுங்க அப்படின்னாங்க. திரும்ப ஒரு 6 மாதத்துக்கு எடுக்கலாம்னு சொல்லிட்டு திரும்ப 6 மாதத்துக்கு மாத்திரை அதுவும் அவங்களே தான் எடுத்தாங்க. இந்த கடைசி ஒரு 6 மாதத்தில் ஒரு 3 மாதம் அவங்க எடுத்துட்டாங்க. அடுத்து 4வது மாதம் எடுக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா திரும்ப என்கிட்ட அதே மாதிரி அம்மா சொல்கிறாங்க ஃபோனில், எனக்கு அந்த ஒரு வார்த்தை சொல்ல தெரில கண்ணு அப்படிங்கிறாங்க. எனக்கா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன நினச்சிட்டேன்னா கிரேடு 4 அப்படிங்கும் போதெல்லாம் அவ்வளோதான் அப்படின்னு யோசித்தோம். அம்மா வந்து கொஞ்சம் நல்லா பெட்டராகி ரெக்கவராகி வரும்போது சரி இன்னும் கொஞ்சம் வருஷம் இருப்பாங்க, கொஞ்சம் வருஷம்னா ஒரு 10 இயர்ஸ் அப்படி கூட இருப்பாங்க அப்படின்னா ஒரு தைரியத்தில் இருந்தேன். திரும்ப இப்படி சொல்லும்போது என்னடா அது இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப டாக்டர் போய் பார்த்தோம். திரும்ப எம்ஆர்ஐ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி இன்னும் 2 மாதம் கீமோ மாத்திரை சாப்பிட்டு இல்லைன்னா எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசித்தோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு கீமோ மாத்திரை இன்னும் 1 மாதம் வாங்கி சாப்பிட்டாங்க அம்மா. நான் தான் கூட வந்தேன். 2 மாதம் கீமோ மாத்திரை நான் கூட வந்து டாக்டர்கிட்ட வாங்கி கொடுத்து அம்மா கூப்பிட்டு போய் நானே வச்சுக்கிட்டேன் 2-3 மாதமாக. அவங்க டே பை டே ரொம்ப வீக் ஆகிட்டே வந்தாங்க. திரும்ப டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது அது அவங்க கிரேடு 4 இல்லையா, அதனால் அப்படி தான் இருக்கும், நீங்கள் முடிஞ்ச இன்னொரு சர்ஜரி வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. டாக்டர் வந்து எந்த விதத்துலையும் தப்பு சொல்லவே முடியாது. டாக்டரை ரொம்ப நல்லா கேர் பண்ணாங்க, ரொம்ப பார்த்தாங்க, நல்லா கைட் பண்ணாங்க. எனக்கு சேலம் ஜிஹெச்சில் இருக்க டாக்டர் விஜய வீரன் சார், அவர் வந்து ரொம்ப நல்லா கைட் பண்ணார், நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தார். நான் கோயம்புத்தூரில் இருக்கேன் அப்படின்றதுனால நிறைய இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள், சரிம்மா அவங்க நல்லா புரியுது அப்படின்னு ரொம்ப நல்லா பேசினார். அதனால் சரி சர்ஜரி பண்ணலாமான்னு யோசிக்கும்போது எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அவங்க ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு சர்ஜரி இப்போயே அவங்களுக்கு நிறைய டிஃபிகல்ட்டி சொன்னாங்க. டிஃபிகல்ட்டி சொன்னாங்க மீன்ஸ் அம்மா பாடி அந்த கண்டிஷனில் இருந்துச்சு. அந்த கட்டியோட இது வந்து வீரியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ அதனால் அப்போயே வந்து அவங்களுக்கு நிறைய கோமாக்கு போகிற சான்ஸ் இருக்குது, கை கால் வராமல் பேச்சு வராமல் போகிறதுலாம் சான்ஸ் இருக்குது, நிறைய தெரியும்.
தெரிஞ்சு தான் ஃபஸ்ட்டு சர்ஜரிக்கு நாங்கள் ஒத்துக்கிட்டோம். அது பண்ணிட்டுமே அவங்க ஐசியூவில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெடியாகி வந்துட்டாங்க. இப்போ வந்து எங்களுக்கே நம்பிக்கை விட்டுருச்சு. ஏன்னா அவங்க வந்து அப்போ நல்லா இருந்தாங்க, பண்ணியாச்சு. இப்போ வந்து அவங்க கரண்ட்டெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் கீமோ மெடிசன் எடுத்திருக்காங்க. ரொம்ப மெலிஞ்சிட்டாங்க, ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. முன்னாடி காட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க இந்த 2 வருஷத்தில் வெயிலே போக மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. எங்கேயா பஸ்ஸில் எங்கேயா போயிட்டு வந்தால் கூட, கோவிலுக்கு அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தால் கூட உடனே படுத்துப்பாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஸோ அவ்வளோ வீக் ஆகிட்டாங்க. அப்படி இருக்கவங்கள கூட்டிகிட்டு போய் சர்ஜரின்ற பேரில் கூட்டிகிட்டு போய் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அது நம்ம வீட்லேயே நல்லபடியாக கொஞ்ச நாளுங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற முடிவை நான் தான் எடுத்தேன், என்னோடய அம்மா. ஸோ நான் தான் அந்த முடிவு எடுத்தேன். எனக்கு யாரும் எதுவும் சொல்லலை. சர்ஜரி வேண்டாம் அப்படின்னு நானே முடிவு பண்ணிவிட்டு என்னோடய வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டேன், இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இப்போ அம்மா வீட்டில் தான் இருக்காங்க, வீட்டில் தான் வச்சு பார்த்துக்கிறேன். ஸோ அம்மாவுக்காக நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து சேலம் ஷிஃப்ட் ஆகி வந்துட்டேன். குழந்தைங்களும் அங்கேயே ஸ்கூல் சேர்த்தியாச்சு. இதை வந்து நான் பெருமையாலாம் சொல்லலை, என் அம்மாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படிலாம். ஏன்னா என்னை இத்தனை வருஷம் பார்த்து வளர்த்து கஷ்டப்பட்டு எனக்கு தேவையானது எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. எனக்கு படிக்க வச்சு எனக்கு தேவையானது எல்லாமே பண்ணாங்க, என் பிள்ளைங்களுக்கு எல்லாமே பண்ணாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்ச நாள் பார்க்கறதுல எனக்கு எதுவும் ஆகிடாது. ஸோ நான் நல்லா தான் பார்த்துப்பேன். இதுதான் அம்மா கண்டிஷன். அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டவங்களுக்கு, இன்னும் கொஞ்ச நாள் இருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இதில் என்னன்னா அம்மா வந்து கடைசி ஆசையாக ஒன்று என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க இந்த 2 இயர்ஸில். என்ன அப்படின்னா, பாப்பா என்னோடய பொண்ணு கவஸ்னி வந்து ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுற வரைக்கும் நான் இருந்தேன்னா போதும், என் பிள்ளை வயசு போகிற வரைக்கும் நான் இருந்தேன்னா போதும் அப்படின்னு என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் நினச்சேன் இன்னும் ஒரு 5-6 வருஷம் இருப்பாங்க, பாப்பா என்னென்ன ஒரு 2 வருஷத்தில் வந்துடுவா, 9-10 வயசு ஆகுது, அவங்க அதுக்குள்ளே வந்துடுவா, அதுக்குள்ளே அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு நான் ரொம்ப அவங்களோட ஆசை நான் ரொம்ப நம்பினேன் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அவங்க ரொம்ப வீக்கானதை பார்த்தா அது நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு. அவங்களுக்கு கடைசி ஆசை கூட நிறைவேறாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவுமே அவங்க என்கிட்ட கேட்கல. சின்ன பிள்ளைங்களா இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தனா போதும், இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தனா போதும்னு சொன்னாங்க. பாப்பா வயசுக்கு ஒரு வரைக்கும் இருந்தனா போதும், இது மட்டும்தான் என்கிட்ட கடைசியாக அவங்க சொன்னாங்க. என்னென்னா ரிலேஷன் எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. என்னோடய ஹஸ்பண்ட் சப்போர்ட்டிவாக இருக்காங்க, என் பசங்க சப்போர்ட்டிவாக இருக்காங்க, எல்லாருமே சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. ஆனால் அம்மா தான் இல்லை. இன்னும் எவ்வளோ நாள் இருப்பாங்கன்னு தெரியல. இவ்வளோ கஷ்டத்தில் ஏம்மா வீடியோ போடுற கூட நினைப்பீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வீடியோ இந்த யூடியூப் வந்து என்னோடய வேலை, அதை நான் கண்டிப்பாக செய்வேன். அது எனக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம். யார் என்ன நினச்சாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, அது என்னோடய சப்போர்ட் சிஸ்டம். ஸோ நான் அது கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். என் கஷ்டத்தை நான் தான் பார்த்துக்கிறேன். யாரும் எனக்கு ஆறுதல் சொல்ல 1000 பேர் இருக்காங்க, ஆனால் கஷ்டத்தை நான் தானே எடுத்து பார்க்கணும், நான் தானே அது கடந்தாகணும். ஸோ எனக்கு தோன்றதை நான் செய்கிறேன். என் ஹஸ்பண்ட் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அவர் என்ன வீடியோ போடாதுன்னு சொல்ல மாட்டார், சொன்னதில்லை. ஸோ நான் வீடியோ போடுவேன், அவ்வளோதான். அம்மாவுக்கு என்னாச்சுன்னு கேட்டவங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் வேறு எதாவது இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.